நாம் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். இந்த மாலையில் இரண்டாவது பகுதியாக நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் 2 காரியங்களை ஆண்டவர் வைக்கிறார். There are 2 things in the world. One, death, and the second one, life. ஒன்று மரணம், இன்னொன்று ஜீவன். இந்த 2 காரியத்தை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். When God spoke to Adam and Eve, He put death and life before them. அவர்களுக்கு முன்பாக மரணத்தையும் ஜீவனையும் அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் வைத்தார். But they have chosen the death. ஆனால் மரணத்தை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். Why the world is so miserable? உலகம் ஏன் இவ்வளவு நிர்பந்தமான நிலையில் இருக்கிறது? Because of the disobedience of Adam and Eve. ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக. ஆண்டவர் சொல்கிறார் ரோமன்ஸ் 8:12, ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தில், ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. We are not debtors to the flesh. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடன் பட்டவர்கள் அல்ல. நம்ம வாழ்க்கையில் மரணத்தை தெரிந்து கொள்ளலாம், அது ஜீவனை தெரிந்து கொள்ளலாம். We could either choose death or life. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் வாழ்க்கையில் நீ ஒரு சமாதானமற்றவனாய் வாழ வேண்டிய அவசியமில்லை. No need for that. Because the God has given the way for us to live with peace in this life. இந்த உலகத்தில் சமாதானத்தோடு வாழும்படியான ஒரு அருமையான வாழ்க்கையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். You see the world, இன்னைக்கு உலகத்தை நீங்கள் பாருங்கள். Just take politicians. நம்முடைய அரசியல்வாதிகளை எண்ணி பாருங்கள். Do you think that they are peaceful? அவங்க சமாதானமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? No dear friends, இல்லைங்க. They are restless. சமாதானமற்றவர்களாக இருக்கிறார்கள். They are peaceless. சமாதானம் இல்லை. So many things are there. அநேக காரியங்கள் இருக்கிறது. They have plenty of money. பணம் நிறைய இருக்குது. But no peace. சமாதானம் இல்லை. Accusing one another, ஒருவரைக்கொருவர் குற்றம் சாட்டி கொண்டு. So it's a pity that we are ruled by such people. அவ்விதமான மக்கள் மூலமாக நாம் ஆளுகை செய்யப்படுகிறது ஒரு வருத்தமான ஒரு காரியம். But we have a better ruler for us. ஆனால் நம்மை வழிநடத்தக்கூடிய மேலான ஒரு ஆட்சி செய்கிறவர் இருக்கிறார். He is God. அவர் தேவன். இந்த இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் மாம்சத்தின்படி வாழ மாம்சத்தின்படி கடனாளிகள் அல்ல. You are not debtors. Dear people, don't think that I can't live a better life. ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நான் வாழ முடியாதுன்னு நினைக்காத. Nobody is better in this world. இந்த உலகத்தில் யாருமே மேலானவர்கள் அல்ல, நல்லவர்கள் அல்ல. It's all only by grace we could live a better life. ஆண்டவருடைய கிருபையினால் மாத்திரம்தான் நம்ம ஒரு மேலான வாழ்க்கை வாழ முடியும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார் அந்த 6th verse 6வது வசனத்தில், மாம்ச சிந்தை மரணம், ரோமர் 8:6, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். There is life in spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜீவன் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. ஆகவே நாம் மாம்சத்தின்படி வாழ கடனாளிகள் அல்ல. அப்போ என்ன சொல்கிறாரு? அடுத்தது பாருங்கள், அந்த 13வது வசனத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் வாழ்க்கையில்? எப்படி அப்போ நான் வாழணும்? How should I live?
ஐ ஹாவ் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ், நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஐ எம் ஸோ மச் டிஸ்கரேஜ், நான் சோர்ந்து போகிறேன். ஐ எம் பீஸ்லெஸ், சமாதானம் இல்லை. ஒன் திங், அவர் ஓன் கார்னல் நேச்சர் மேக்ஸ் அஸ் பீஸ்லெஸ். நம்முடைய சொந்த ஜென்ம சுபாவம் நம்மை சமாதானமற்றவர்களாக மாற்றிவிடுகிறது. இட்ஸ் அவர் ஓன் நேச்சர். நம்முடைய சுபாவம் இட் மேக்ஸ் அஸ் மிசரபிள், நிர்மதமானவர்களாக மாற்றிவிடுகிறது. மாம்சத்தின்படி நீ நடக்க கடனாளி அல்ல, யூ ஆர் நாட் எ டெட்டர். 13th verse 13வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, ரோமன்ஸ் 8:13, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்படின்னா என்ன? ஹவு ஷுட் ஐ லிவ்? நான் எப்படி வாழ்கிறது? ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். நம்முடைய சுபாவம் மேலே வரத்தான் செய்யும். இட் வில் கம் அப். ஷூலி we know what we are. நம்ம யாருங்கிறது நமக்கே தெரியும். how haste I am, நான் எவ்வளோ அவசரப்படுறேன். how I am talking with impatience, ஒரு பொறுமையின்மையினால் எவ்வளோ சீக்கிரம் நான் பேசிடுறேன். how many things are really spoiling my own peace. எத்தனை காரியங்கள் என்னுடைய சமாதானத்தை கெடுத்து விடுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். டியர் பீப்புள், we have a carnal nature. நமக்கு ஒரு ஜென்ம சுபாவம் இருக்குது. we are really bad people. நம்ம உண்மையாலுமே மோசமானவர்கள். that is reality. அது உண்மை. psychologist says, the psychologists they are saying like this. இப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, you think that you are a better person. நீங்கள் நல்லவங்கன்னு நினச்சிக்கோங்க, then you will act well. அப்போ நீங்கள் நல்லா நடப்பீங்க. பட் வேதம் சொல்லுது, our heart is wicked. நம்முடைய இருதயம் பொல்லாததாக இருக்கிறது. our heart is a factory of sins. பாவங்களை பிறப்பிக்கிற ஒரு பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்குது, எந்திர சாலையாக இருக்கிறது. இட் கிரியேட்ஸ் ஸோ மெனி திங்ஸ். அநேக காரியங்களை உருவாக்குகிறது. தட் இஸ் த ரியாலிட்டி. அது உண்மை. த பைபிள் சேஸ், above all the heart is wicked. எல்லாவற்றை காலத்திலும் இருதயம் பொல்லாததாக இருக்கிறது. பட் how could I be changed? நான் எப்படி மாற்றப்படுவது? You must seek God's help. தேவனுடைய உதவியை தேட வேண்டும். Only when we understand who we are, we will find out a solution. நம்ம யாருங்கிறது தெரிஞ்சால் தான் அதுக்குரிய பரிகாரத்தை தேடுவோம். பாருங்கள், நிறைய சமயங்களில் we preach on sin. பாவத்தை குறித்து பிரசங்கிக்கிறோம். ஏன்? why? Because this is our fallen nature. It brings துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. நம்ம விழுந்து போன நிலை, நமக்கு சமாதானம் இல்லை. no peace to the wicked. So what the Spirit of God does in one's life, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? it pricks our hearts. நம்முடைய இருதயத்தை குத்துகிறார். we understand our bad nature. நம்முடைய தவறான சுபாவத்தை விளங்கி கொள்கிறோம். we understand that we need help. அதுக்கு உதவி தேவைங்கிறத விளங்கி கொள்ளுகிறோம். only when we understand our sins, நம்முடைய பாவங்களை விளங்கி கொள்வது மாத்திரம்தான் we will seek a savior. ஒரு இரட்சகரை நாம் தேடுவோம். suppose if I preach so many blessings on you without your change of heart, உங்கள் இருதயம் மாற்றப்படாமல் நிறைய ஆசீர்வாதங்களை நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தால் what is the use? இல்லை, என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. So when God changes the heart, தேவன் இந்த இருதயத்தை மாற்றும் பொழுது, நான் காலையில் சொன்னேன், I just told you, we are governed by the law of sin. பாவங்கிற பிரமாணத்தினால
நாம் ஆளுகை செய்யப்படுகிறோம். ஏற்கனவே சொன்னது கிராவிட்டி, புவியீர்ப்பு சக்தி. இந்த புத்தகத்தை நான் விட்டேன்னா கீழே தான் விழுகும். இட் வில் ஃபால் if I leave this book. I told you this morning. So a person is ruled by the law of sin, like the law of gravity. புவியீர்ப்பு சக்தியை போல ஒரு மனிதன் பாவம் என்கிற பிரமாணத்தில் ஆளுகை செய்யப்படுகிறான். So because of sin, misery comes. பாவத்தின் நிமித்தமாக துன்பம், பாடுகள். broken relationship, உடைபட்ட உறவுகள். no good relationship in the family, குடும்பத்தில் நல்ல ஒரு உறவுகள் இல்லை. between husband and wife, கணவன் மனைவி, between children, பிள்ளைகள், between others, உறவுகள் பாதிக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So the world is like that. உலகம் விதமான. The world is full of jealousy, பொறாமை, bitterness, கசப்பு, முகாந்திரம் இல்லாமல் பாய்க்கிற ஒரு காரியம். Without reason they hate people. This is the world. But how should I live? ஆனால் நான் எப்படி வாழ்கிறது இந்த உலகத்தில்? So when the law of God, when the law of the Spirit comes in the life of a man, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ஆவியின் பிரமாணம் வரும் பொழுது, the law of sin is counteracted. பாவ பிரமாணம் அந்த இடத்துல பாதிக்கப்படுகிறது. The law of Spirit, the law of God takes the upper role. இந்த தேவனுடைய பிரமாணம் மேலே எழும்புகிறது. So we control the law of sin with the law of the Spirit, the Spirit of God. இந்த ஆவியானுடைய பிரமாணத்தின் மூலமாக இந்த பாவ பிரமாணத்தை நாம் கட்டுப்படுத்துகிறோம். அதைத்தான் சொல்கிறார் அவர். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். You will live. ஸோ இது கிறிஸ்தவ வாழ்க்கையில் எவ்வளோ காலத்துக்குன்னு கேட்கலாம். You may ask how long? Until our death. மரண வட்டமாக. Our sinful nature will come up. பாவ சுபாவம் மேலே வரும். But we have the upper rule of the Spirit of God. தேவ ஆவியானவருடைய ஆளுகை நம்ம மேலோங்கி இருக்கிறது. So we are able to control, கட்டுப்படுத்த முடிகிறது. We learn patience, பொறுமை. We think before we talk, பேசுறதுக்கு முன்னால் யோசிக்கிறோம். We are able to control our emotions, நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள முடிகிறது. When we see the things, we evaluate. அதை பார்க்கும் பொழுது நாம் நிதானிக்கிறோம். Will it be all right? இது சரியாக இருக்குமா? We face problems. Everyone is facing problems. So many problems. ஒவ்வொருவரும் பிரச்சனைகளை சந்திக்கிறோம், இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஒன்று போனால் ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யுது. Suppose some people will face the problem of finance. சில சமயத்தில் பண பிரச்சனை. Some people face the problem of emotion. சில சமயத்தில் உணர்வுகளினுடைய கட்டுப்பாடுகள். So many things are there. அநேக பிரச்சனைகள். So many people are controlled by their own evil habits. பழக்க வழக்கங்களால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். I was talking this evening to one family. ஒரு குடும்பத்தோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன். They called me. The husband is a very good man. நல்ல ஒரு மனிதன். But he is addicted to alcohol. போதைக்கு அடிமை ஆயிட்டார். He was very good. நல்லவராக இருந்தார். Even he is the secretary of a church. ஒரு சபையினுடைய செக்ரட்டரி அவர் இப்போ. But if you take his life, அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, he is not able to control. முடியல. சொல்கிறாரு, நான் விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியல. I could not. So there is a principle in us trying to make us miserable. அவை நம்ம வாழ்க்கையில் நம்மளை நிர்பந்தமாக ஆக்கிற ஒரு காரியம் இருக்கிறது.
பட் காட் டெலிவர்ஸ். தேவன் விடுதலையாக்கு, இயேசு விடுதலையாக்குகிறார். ஐ டோல்ட் மை ஓன் லைஃப், என்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கிறேன். ஆஸ் அ யங் மேன் ஐ நியூ what I was doing was wrong. நான் செய்கிறது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சது, ஆனால் என்னால் முடியலை. ஐ வாஸ் திங்கிங் இன் ஒன் ரூம், ஒரு அறையில், இன் மை ஓன் ரூம், ஹூ வில் டெலிவர் மீ, யார் என்னை விடுதலையாக்க முடியும்? பிகாஸ் மை டிட்டர்மினேஷன் டின்ட் ஹெல்ப் மீ, என்னுடைய தீர்மானம் எனக்கு உதவி செய்யலை. ஐ டிட்டர்மைன், நான் யோசித்தேன், தீர்மானம் பண்ணேன், ஆனால் எனக்கு அது உதவி செய்ய முடியல. பட் when I committed my life to Jesus, இயேசுவினிடத்தில் ஒப்பு கொடுத்த பொழுது, the Lord changed my life. தேவன் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். It is not that I am good, நான் நல்லவன் என்பதனால் அல்ல. I learned to see things with the light of God. தேவனுடைய வெளிச்சத்தில் பார்க்க நான் ஆரம்பித்தேன். You see, there is a change of great, tremendous change in the relationship with God. தேவனோடு கூட கொண்டிருக்கிற உறவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. நான் காலையில் சொன்னேன், a carnal minded man, ஒரு மாம்ச சிந்தையுள்ள ஒரு மனுஷன், Bible says he is an enemy of God. அவன் தேவனுக்கு எதிராளியாக இருக்கிறான். How is he an enemy? தேவனுக்கு அவன் எப்படி எதிராளியாக இருக்கிறான்? He fights with God. தேவனோடு அவன் சண்டை போடுறான். No, I will do like this. நான் இப்படி தான் செய்வேன். God created you and me. உன்னையும் என்னையும் உருவாக்கினார். He knows what is the best for me. எனக்கு எது நல்லதுங்கிறது அவருக்கு தெரியும். He knows what is the best for you. உனக்கு எது நல்லதுன்னு தெரியும். But you fight with God. தேவனோடு நீ போராடுகிறாய். You have been fighting all through these years. எல்லா வருஷங்களும் நீ போராடுகிற. So what is the ultimate usefulness of all your fighting? நீ ஆண்டவரோட சண்டை போட்டதுனால என்ன அதனுடைய பிரயோஜனத்தன்மையை பார்த்துருக்கிற? நோ பீஸ், சமாதானம் இல்லை. நோ ரெஸ்ட் இன் த சோல், இருதயத்தில் சந்தோஷம், ஒரு அமைதி இல்லை. ஆகவே நம்ம இந்த காலையில் பார்த்தோம், we fight against God. தேவனுக்கு விரோதமாக நம்ம சண்டை போடுறோம். எப்படி சண்டை போடுறோம்? Can we fight with God? தேவனோடு சண்டை போட முடியுமா? Yes. How do I fight with God? தேவனோடு எப்படி நான் சண்டை போடுறேன்? Because I want to have my own will. என்னுடைய சொந்த சித்தம், my own way, என்னுடைய வழி. ஆனால் when you commit your life to God, தேவனுக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது, there comes the rule of God in your life. தேவனுடைய ஆளுகை உன்னுடைய வாழ்க்கையில் வருகிறது. தேவனுடைய சித்தம் உன்னுடைய வாழ்க்கையில் வருகிறது. You don't need to fight with God. தேவனோடு நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இந்த காலையில் பார்த்தோம், மாம்ச சிந்தை மரணம். அப்படின்னா தேவனோடு நாம் போராடுகிறோம். we fight against God, we fight against the principles of God. தேவனுடைய சூத்திரத்துக்கு எதிராக போராடுகிறோம். ஆனால் when we surrender to God, நம்ம ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது, when we trust Him in all our lives, அவரை நாம் நம்பி வரும் பொழுது நமக்குள்ளே என்ன நடக்கிறது? You see, Romans 8 chapter, ரோமன் 8வது அதிகாரத்தில் அங்கே என்ன நடக்கிறது? there is a different principle of operation. வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை நடைபெறும், சூழ்நிலையின் மாற்றம் செயல்பாடை பார்க்கிறோம். 14th verse, 14வது வசனம், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். 8:14, for as many as are led by the Spirit of God, they are the sons of God. இங்கே பாருங்க, there is a great switch over, பெரிய மாற்றம். being an enemy of God, தேவனுடைய சத்துருவாக இருந்தேன், இப்போ I am a child of God, நான் தேவனுடைய பிள்ளையாக மாறுறேன். பிகாஸ் I committed my life to Him, அவரிடத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். இப்போ அதுக்கு முன்னால் you are trying to work out your own way.
அதுக்கு முன்னாலே நீயே உன்னுடைய காரியங்கள் எல்லாம் சரிபடுத்த பிரயாசப்பட்ட. end up in misery, துயரத்தில் முடிகிறது. end up in confusion, போராட்டத்தில் முடிகிறது. But now God fights for you. இப்போ ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுறார். He works things for you. அவர் உனக்காக காரியங்களை செயல்படுத்துகிறார். What a change பாருங்க. What a great change. என்ன ஒரு பெரிய மாற்றம். Dear people, as long as you try to work your own way, நீ உன்னுடைய காரியமாக நடக்கும் பொழுது you fight against God, தேவனுக்கு எதிராக போராடுற. But when you surrender to God, தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அப்போ எப்படி நான் சரண்டர்னா எப்படி? இப்போ ஒரு நாளைக்கு திங்கட்கிழமை வருது. டுமாரோ இஸ் மண்டே. ஸோ ஐ கெட் அப் இன் த மார்னிங், காலையில் எழுந்திருக்கிறேன். அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி ஹேஸ் காட் டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸ் டு டூ. ஒவ்வொருத்தரும் நிறைய வேலை, வித்தியாசமான வேலை. பட் எ சைல்ட் ஆஃப் காட், ஒரு வேர்ல்ட்லி மேன் என்ன நினைப்பார்? ஒரு உலக பிரகாரமான மனுஷன், அதை நான் இப்படி செய்யட்டுமா? ஷல் ஐ டூ லைக் திஸ்? ஷல் ஐ டூ லைக் தட்? அப்படி செய்யட்டுமா? இப்படி செய்யட்டுமா? He will be thinking and trying to work out his own way. அவனுடைய வழியில் அவனுடைய காரியமாக யோசிப்பான். ஆனால் ஒரு சைல்டு ஆஃப் காட் என்ன பண்ணுவாங்க? ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை, லார்ட் ஐ எம் ஸ்டார்டிங் எ நியூ வீக், ஒரு புதிய வாரத்தை ஆண்டவரே நான் ஆரம்பிக்கிறேன். யூ பி மை கைட், நீர் என்னுடைய வழிகாட்டியாரம் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லுன்னு சொல்லியிருக்கிறேன். your presence will go before me. let your presence go before me. உம்முடைய பிரசன்னம் எனக்கு முன்னால் போகட்டும் ஆண்டவரே. I don't know what will I face in my workplace. என்னுடைய வேலை ஸ்தலத்தில் என்ன பிரச்சனை சந்திப்பேன் எனக்கு தெரியாது. because relationship is a big problem. when we work with other people, மற்றவங்களோடு நம்ம பணி செய்யும் பொழுது உறவு பிரச்சனை, especially people who are not knowing God, தேவனை அறியாத மக்கள் மத்தியில் so many things in which we have to live in this world. உலகத்தில் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். you pray, Lord give me your wisdom, உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும். so people are jealous of you, உன்னை பொறாமைக்குள்ள. people are bitter about you, உன்னை குறித்து கசப்பாக இருக்கிறார்கள். அப்போ நீ உலக பிரகாரமான மனுஷனாக இருக்கும்போது, when you are a worldly man, you are disturbed. your heart agitates. உன்னுடைய இருதயம் அதுக்கு எதிராக போகுது. but when you are a child of God, தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நீ think in such a way, நீ இப்படி யோசிக்கிற, Lord help me even to love this person, இந்த நபரை நேசிக்க கூட எனக்கு உதவி. Lord change his heart, உன்னுடைய இருதயத்தை மாற்றும். சத்துருவை சிநேகிதனா நீ மாற்றுவேன்னு சொல்கிறீர். you will change even the enemy as a friend. do it in my life, என் வாழ்க்கையில் செய்திடலாம். you keep your peace, உன்னுடைய சமாதானத்தை நீ காத்துக்கொள்கிறாய். so there comes the peace in your heart. சமாதானம் இருக்கிறது. you see God helps in everything. ஒவ்வொரு காரியத்தில் ஆண்டவர் உதவி செய்கிறார். suppose if you face a problem, ஒரு பிரச்சனையை நீ சந்திக்கிற, இட்ஸ் a problem of very difficult, ஒரு பிரச்சனை உள்ள கஷ்டமான பிரச்சனை. if you are a child of God, ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் நீ பார்க்குற, why this has come to me, ஏன் எனக்கு இது வந்திருக்கு? without God's permission it won't come to me. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் எனக்கு வராது. so there is a purpose. ஆகவே இதில் ஒரு பிரச்சனை, ஒரு நோக்கம் இருக்குது. so you pray about that, அதுக்காக நீ ஜெபிக்கிற. you believe God's sovereignty, தேவனுடைய சர்வேகாதிபத்தியத்தை நீ நம்புற. அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு அடைக்கலான் குருவியும் கீழே விழுகிறதில்ல. not even a sparrow will fall without his permission. and you have the spirit of prayer, ஜெப ஆவி இருக்கு. அங்கே பாருங்க, எனிமையான் இருந்த இப்போ எப்படி மாறுற? see 15th verse, 15வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். 8:15. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அதுக்கு முன்னால் பயம், ஃபியர்,
கன்ஃபியூஷன், குழப்பம். யூ வேர் a slave to all these things. இந்த காரியத்துக்கெல்லாம் நீ ஒரு அடிமை ஆயிட்ட. நீ உன்னை ஆட்சி செய்ய முடியல. யூ could not control the circumstances tries to control you. சூழ்நிலை அதை பார்க்கும்போது உனக்கு எரிச்சல் வருது. யூ கெட் ஆங்க்ரி. when you see this you get agitated. ஆனால் இப்போ அப்படி இல்லை. you are not a slave for the situations. சூழ்நிலைகளுக்கு நீங்கள் ஒரு அடிமை அல்ல. you are an overcomer. நீ மேற்கொள்ளுகிற. you learn how to tackle life. வாழ்க்கை எப்படி சந்திக்கிறதுங்கிறத நீ கற்றுக்கொள்ளுகிற. அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுபிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். you become a child of God. நீ தேவனுடைய பிள்ளையாகிற. லாஸ்ட் வீக்காக பார்த்தோம் நம்ம பார்த்தோம் எப்படி இஸ்ரேல் மக்கள், people of Israel, when they face problems, பிரச்சனை சந்திக்கும் பொழுது they were grumbling, முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்கும்போது பிரச்சனை இல்லை. when everything goes all right, no problem. but when problems comes, we just think of so many ways by which we could tackle the problem. பிரச்சனை வரும்பொழுது என்ன பண்ணுறோம்? பல விதங்கள், அப்படி செய்யவா, இப்படி செய்யவா, அதை பண்ணவா, இதை பண்ணவா. ஒன்று நம்ம மறந்துடுறோம், தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார். God is fighting for me. எப்போ? when I am a child of God. நானுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது I trust him, I entrusted to him. அவரை நம்புகிறேன், அவரிடத்தில் எல்லாம் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். ஸோ God fights. இஸ்ரேல் மக்கள் அந்த சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னால் என்னப்போ, when they were standing against the Red Sea, they were confused. குழப்பம் அடைகிறாங்க. they started blaming மோசஸை குற்றம் சாட்ட ஆரம்பிக்கிறார்கள். but how God wonderfully opened the Red Sea. அந்த சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் எப்படி அழகாக திறந்தார். the people of Egypt, Pharaoh and his people, Pharaoh அவனுடைய ஜனங்களும், they were engulfed in the sea. அந்த கடலில் மூழ்கப்பட்டார்கள். ஸோ when the rule of the Spirit of God comes in your life, ஆவியானுடைய அந்த சட்ட பிரமாணம் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, நீ உன் வாழ்க்கையில் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை கத்தர். God gives you the sonship. உன்னுடைய வாழ்க்கையில் நீ தைரியமாம். அப்போ நீ பயப்படும் பொழுது கூட என்ன பண்ணுறாரு? பசுத்த ஆவியானுடைய சாட்சி. you are a child of God, why should you fear? நீ அவனுடைய பிள்ளை, ஏன் நீ பயப்படுற? you see 16th verse, 16வது வசனத்தில் அங்கே என்ன பார்க்குறோம்? Romans 8:15-16, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். 16th verse 8:16, for the Spirit itself beareth witness with our spirit that we are the children of God. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். சாட்சி கொடுக்கிறார். அதனால இதெல்லாம் அனுபவிக்கிறதாங்க கிறிஸ்தவம். யூ வில் என்ஜாய் லைஃப். வாழ்க்கையை நீ அனுபவிப்ப. பாடு வருதா? பாடு வந்தால் கூட அதையும் கூட ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் அவனுக்கு அனுமதிக்கிறாருங்கிறத நீ விளங்கிக்குவேன். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். யூ ஒன்ட் கிரம்பிள். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த பாடுக்காக கூட நமக்கு ஸ்தோத்திரம். ஈவன் ஃபார் திஸ் ட்ரபிள், ஏன்னா இந்த பாடுக்குரிய மகிமை எனக்கு வைத்திருக்கிறேன். யூ ஹேவ் க்ளோரி ஃபார் மீ. பாருங்கள் 17th verse என்ன சொல்லுது? நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாருமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே பாடுபட்டால் அப்படியாகும். 17th verse, and if children, then heirs of God, and joint heirs with Christ, if so be that we suffer with him, and we may be also glorified together. பார்த்தீங்களா? நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். எதர் த வே ஆஃப் டெத்
அதாவது மரணம் என்று சொல்லும் பொழுது தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை தாங்க மரணம். A life without God is death. ஒருவேளை நீ ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சத்தியத்தை கேட்குற, யூ ஹியர் காட்ஸ் வேர்ட், மண்டே ஆனோடனே நீ உன் வழியிலேயே போகிற, யூ கோ இன் யுவர் ஓன் வே, யூ டோன்ட் கமிட் டு காட், தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கறதில்ல. யூ டோன்ட் சீ காட்ஸ் ஹெல்ப் வென் யூ ஃபேஸ் ப்ராப்ளம். பிரச்சனை சந்திக்கும் பொழுது அவனுடைய உதவியை நீ தேடுறதில்ல. when we come to Saturdays, சனிக்கிழமை வரும் பொழுது we are completely sucked off, எல்லா பலமும் இழந்து போச்சு. பட் இஃப் யூ ஆர் a child of God, நீ அவனுடைய பிள்ளையாக இருந்தால் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் you will have the confidence that you God is with you. தேவன் உன்னோட கூட இருக்கிறான்ற நம்பிக்கை உனக்கு இருக்கும். whatever the problem, எது பிரச்சனை இருந்தாலும் சரி, God is my helper, தேவன் என்னுடைய உதவியாளர். I am the child of God, தேவனுடைய பிள்ளை. எனக்கு எதிராக வந்தால் கூட, if some people come against me, God will fight for me, தேவன் எனக்காக யுத்தம் செய்வார். Dear people, you learn to be positive, not mere a philosophy, but the truth. ஏதோ ஒரு தத்துவ ரீதியில் இல்லை, அது உண்மையாக இருக்கிறது. So the whole week you live in peace. முழு வாரத்தை சமாதானத்தோடு நீ கழிக்கிறாய். சப்போஸ் இஃப் யூ அஜிடேட், ஒருவேளை நீ கோவப்பட்டு இதான கூட, யூ கோ டு காட் அண்ட் சே, லார்ட் சாரி, ஃபர்கிவ் மீ, ஆண்டவரே மன்னியும். யூ செட் ரைட் யுவர் கான்ஷியன்ஸ், உன்னுடைய மனசாட்சியை நீ சரிப்படுத்திடுற. த ரிலேஷன்ஷிப் இஸ் அகெயின் ரெஸ்டோர்ட், அந்த உறவு மறுபடியுமாக ஏற்படுகிறது. வாட் அ பியூட்டிஃபுல் லைஃப் இட் இஸ். எவ்வளோ ஒரு அழகான வாழ்க்கை இல்லைங்க. எட்டலிக்கு அதனால தான் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஜீவனும் சமாதானம். தர் இஸ் பீஸ். வாழ்க்கையில் தெரியும். இன்னொன்று என்னென்னா, டியர் பீப்புள், யூ மஸ்ட் நோ ஒன் இம்பார்ட்டன்ட் திங். ஒரு காரியத்தை முக்கியமாக நீ தெரிஞ்சுக்கொள்ளணும். திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் யுவர் பெர்மனண்ட் ஹோம். இந்த உலகம் உன்னுடைய நிலைவரமான வீடு இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பைபிள் சங்கீதத்தில் சொல்லப்படுது, அவங்க வீட்டுக்கு பேருக்கு வீட்டுக்கெல்லாம் பேர் வைக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, they do this then that. The worldly people live for the world, உலகத்துக்காக வாழ்கிறாங்க. ஆனால் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் என்னன்னா, வரப்போகிற மகிமையை குறித்து அவன் சிந்திக்கிறான். He looks at the glory. அந்த 18வது வசனத்தை பாருங்கள். You see 18th verse. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல. இனி வெளிப்படும் மகிமை எது? That is eternity, நித்தியமானது. You will not die. Your soul will not die. உன்னுடைய ஆத்மா மரித்து போகாது. It will ever live. இது எப்போ வாழ்ந்துட்டு தான் இருக்கும். வெய்தர் இன் ஹெவன் ஆர் ஹெல், பரலோகத்திலேயோ நரகத்திலேயோ தொடரும். ஆகவே இந்த உலகத்தில் வாழ்க்கையை ஆண்டவர் உருவாக்க விரும்புகிறார். God wants to shape you. வேதம் தெளிவாக சொல்ல, யாரை முன் குறித்தாரோ, யாரை முன்னறிந்த தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். God has shaped me. God is working in the lives of people. தேவன் விதமான மக்களை இன்னைக்கு நான் ஒரு சகோதரனோடு பேசிக்கொண்டது. I was talking with a person. He earned a very good income, money as a lorry driver, driving from state to state. ஒரு மாநிலத்தை இன்னொரு மாநிலத்து போகிற பிரயாணியா, டிரைவரா, நிறைய சம்பாதிச்சார். பட் காட், he was in the Sunday school in மல்லூரில் சண்டே ஸ்கூலுக்கு அவர் வருவார். இட்ஸ் a small boy, சின்ன பையன். ஆஃப்டர் தட் we left மல்லூர் and that's all. மல்லூரை விட்டு நாங்கள் போயிட்டோம். He was
வீட்லேயே பார் வச்சுட்டு ட்ரிங்க்ஸு, பணம் நிறையா இருக்குது. ஸோ மச் ஆஃப் மணி, 20,000. ஒரு தடவை போயிட்டு வந்தார், 20,000, 25,000, 25,000. One day God struck him. He was paralyzed. ஒரு நாள் தேவன் அடித்தார், கை கால் வராமல் போச்சு. At that time he remembered the things that he heard in the Sunday school. அப்போ தான் சண்டே ஸ்கூலில் கேட்டதை ஞாபகம் வந்தது. பட் வேர் ஆர் த பீப்புள் who are there here? இங்கே இருந்தவங்க அங்கே எங்கே? ஆஃப்டர் சம் இயர்ஸ் he found out and came to the church. கண்டுபிடித்து சர்ச்சுக்கு வந்தார். காலையில் என்கிட்ட சொன்ன அப்படி நான் he was telling to me, முன்னெல்லாம் அவங்க வீட்டுக்கு போனால் சண்டை வந்தால் உடனே கல் எடுத்து அடிக்கிறது. he married a Muslim lady. ஒரு முஸ்லீம் லேடியை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப் மிசரபிள், வாழ்க்கை நிர்பந்தம் இப்போவும். பட் நவ் he says, நான் முன்ன மாதிரி நடக்கிறது இல்லை, ஐ டோன்ட் பிஹேவ். என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், நீ எப்படி அப்படி முன்னெல்லாம் கல் எடுத்து அடித்து ரொம்ப பயங்கரமாக நீ போடுவியே, இப்போ எப்படி மாறிட்ட? யூ ஹவ் பீன் த்ரோயிங் ஸ்டோன்ஸ் பட் நவ் யூ ஆர் கீப்பிங் குவைட். ஹவ் இஸ் இட்? ஸோ ஐ டோல்ட் அபவுட் மை கம்மிங் டு த சர்ச்சுக்கு வரதை குறித்து நான் பேசினேன். தெர் இஸ் எ சேஞ்ச். ஐ கான்ட் சே தட் இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச், முழுக்க மாறினா சொல்ல முடியும். பட் காட், யூ see, there comes the change in the lives of people. மாற்றம் வருகிறது. ஸோ God works in our lives in such a way that we are shaped, being changed to the likeness of Christ. இயேசுவின் சாயலுக்கு ஒப்பா நம்ம மாறுகிற ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். That is sanctification. அது மறுரூபமாகுதல். We start thinking, யோசிக்கிறோம், why should I live like this? ஏன் நான் இப்படி ஜீவிக்கணும்? When God is there, தேவன் இருக்கும் பொழுது I will hold on to him. அவரை நான் பிடித்து கொள்ளுவேன். I will surrender to him. அவரிடத்தில் ஒப்பு கொடுப்பேன். So what is the purpose of our lives in this world? இந்த உலகத்தை வாழ்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? He tries to shape us for eternity. நித்தியத்துக்காக நம்மளை உருவாக்குகிறார். Either he wants to live with him forever. அவரோடு எப்பொழுதும் வாழுகிறதுக்கு விரும்புகிறார். Dear people, living with Jesus in this world is a life of happiness. இயேசுவோடு வாழுகிற வாழ்க்கையை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. ஐ எம் நாட் பிளஃபிங், ஏதோ பொய் சொல்கிறதாக நீங்கள் நினைக்காதீங்க. ஐ ஹேவ் பீன் சீயிங் திஸ் 45 years, 45 வருஷமாக பார்க்குறேன். ஐ எம் எ சைல்ட் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளை. காட் ஒர்க்ஸ் ஃபார் மீ, எனக்காக செய்கிறார். இட் நெவர் லெட் மீ டவுன், என்னை கைவிடலை. ஸோ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. தேர் கம்ஸ் த சேஞ்ச். ப்ரீவியஸ்லி யூ வர் வின் ஃபெலோஷிப் வித் த வேர்ல்டு, உலகத்தோடு நீ இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்த. இப்போது நவ் யூ சீக்ஸ் த ஃபெலோஷிப் ஆஃப் த சர்ச், காட்ஸ் சில்ட்ரன். தேவனுடைய பிள்ளைகளுடைய உறவை தேடுகிற, சபையினுடைய ஐக்கியத்தை தேடுகிற. These are all the Spirit of God gives the change. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுற? யூ லேர்ன் டு ப்ரே, ஜெபிக்க பழகிற. அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறதுன்னு அர்த்தம் என்னென்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அப்பா பிதாவே? பைபிளில் சொல்லுது, உண்மையாலுமே எனக்கு அப்பா தானே ஆண்டவர், உண்மையாலுமே அப்பா தாங்க. இஸ் அ ட்ரூ ஃபாதர், இஸ் அ ட்ரூ ஃபாதர், உண்மையான அப்பா. நம்ம அப்பா கூட உண்மையாக இருக்கிறதில்ல. அவர் ஃபாதர் இஸ் நாட் ட்ரூ டு அஸ் இன் மெனி வேஸ். பட் திஸ் ஃபாதர், இந்த அப்பா உண்மையான அப்பா. ஹீ இஸ் த ட்ரூ ஃபாதர். அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். யூ டர்ன் டு மேத்யூ காஸ்பல், மத்திய எழுதின சுவிசேஷத்தில். அதாவது இந்த அப்பா தாங்க நமக்கு உண்மையான அப்பா. ஹீ இஸ் த ட்ரூ ஃபாதர். அவர் என்ன சொல்கிறாரு? நீ ஜெபம் பண்ணும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ உனக்கு தேவை என்னதுன்னு தெரியும்னு சொல்கிறாரு முதல்ல.
சொல்கிறாரு, உனக்கு இன்னது தேவை என்பதை அவர் உனக்கு தெரிஞ்சிருக்கிறாரு. பாருங்கள், மேத்யூ காஸ்பல் 6. நீ பெருசாக உண்மையாங்க ஜெபங்கிறது பெரிய கஷ்டமே இல்லைங்க. ப்ரேயர் இஸ் நாட் டிஃபிகல்ட். யூ டாக் டு காட், யூ டெல் ஆல் ஆஃப் யுவர் நீட், யுவர் பர்டன். உடைய பாருங்கள் சொல்கிறாரு பாருங்கள், மேத்யூ 6:8, மத்தேயு 6:8. நீங்கள் மற்றவங்களை போல பிதற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நோ நீட் டு. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். God knows what is really needed for you before you pray. அப்போ ஏன் நான் ஜெபம் பண்ணணும்? It shows our dependence on God. தேவனை நான் சார்ந்திருக்கிறது அது காட்டுகிறது. அப்போ எனக்கு முன்னே தேவையா இது அறிஞ்சிருக்காரா? He knows the best for me. அப்புறம் சொல்கிறாரு மேத்யூ காஸ்பல் 7 சாப்டர், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து, உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயமல்ல. God will never tell lies. ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. How beautifully he says. எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. 9th verse, Matthew 7:9. Or what man is there of you, whom if his son asks bread, will he give him a stone? Or if he asks a fish, will he give him a serpent? If ye then, being evil, know how to give good gifts unto your children, how much more shall your Father which is in heaven give good things to them that ask him? You see, what a bondage of relationship between you and God. உனக்கும் தேவனுக்கும் எப்படியான ஒரு உறவு. So you love God's children. தேவனுடைய பிள்ளைகளை நேசிக்கிற. You tries to see, is there any way that I could be useful in God's work? அவனுடைய பணியில் நான் ஏதாவது உபயோகரமாக இருக்க முடியுமா? Is there any way I could be a part of the ministry? ஊழியத்தில் ஏதாவது பிரயோஜனமாக இருக்க முடியுமா? Is there any way by which I could help others? மற்றவர்களுக்கு நான் உதவி செய்யக்கூடிய விதத்தில் for the sake of Christ, கிறிஸ்துவின் நிமித்தம் நான் ஏதாவது செய்ய முடியுமா? ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், அது போல அவருடைய நாம மகிமைப்படும். His name will be glorified. You see, the principle of the Spirit of God, ஆவியானுடைய அந்த சூத்திரம் வரும் பொழுது there is a great revolution. ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. An enemy of God is turned into a friend of God. ஒரு தேவனுக்கு எதிராளியாக இருந்தவன் தேவனுடைய நண்பனாகிறான். He is the child of God. என்று சொல்ல, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். Those who touch you touches my own eyeball. Dear people, I tell you, living with God is such a wonderful thing. ஆண்டோடு கூட வாழுகிற ஒரு அருமையான காரியம். There was one man called Bhakt Singh. He was from a Sikh family. Bhakt Singh ஒரு Sikh குடும்பத்திலிருந்து வந்தவர். I remember one night I spent in his headquarters in Chennai. சென்னையில் அந்த ஹெட்குவார்ட்டர்ஸில் நான் ஒரு நாள் தங்கியிருந்தேன். As a student, ஒரு மாணவனா, I had a longing to know spiritual things, ஆவிக்குரிய காரியங்களை. This Bhakt Singh, he was sent to UK for higher studies, மேலே படிக்கிறதுக்கு அனுப்பப்பட்டார். There he found out Jesus, இயேசுவை கண்டுகொண்டார். He left off his studies, அவருடைய படிப்பை விட்டுட்டார்.
God called him for ministry. ஊழியத்துக்கு அழைச்சார். He came to India and established a great work of God. இந்தியாவில் ஒரு பெரிய ஊழியத்தை நிறுவினார். இன்றைக்கும் so many people, he died, அவர் இறந்துட்டார். ஆனால் அவர் அநேக சபைகளை நிறுவினார். So I could remember at 5 o'clock in the morning when I was staying, காலையில் 5 மணி நான் ஒரு அறையில் தங்கியிருக்கேன். He was going for the train, ட்ரெயினுக்கு போகிறது. So he came to me, என்னிடத்தில் வந்தார். He knelt by my side and prayed. அவர் என் பக்கத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிச்சுட்டு போனார். He was such a humble man. I was simply a boy, student. Dear people, the prayers of saints of God is so valuable. பசுத்தவானுடைய ஜெபம் விலையேறப்பெற்றது. So relationship is tremendously changed. உறவு மாற்றப்படுகிறது. When we were agitating against God, தேவனுக்கு எதிராக நாம் போரிடும் பொழுது we lose peace. சமாதானம் இல்லை, கன்ஃபியூஷன், குழப்பம், ஃபியர். ஒன்று ஆண்டுடைய பிள்ளையாக வந்தாங்க, அந்த பயத்தை ஆண்டவர் போக்குறாருங்க. God takes away the fear. பயத்தை எடுத்துறாரு. Very recently there was an incident. ஒரு பிரச்சனை வந்தது. All of a sudden I met with some fear. ஒரு பயம் எனக்குள்ளே வந்தது. Immediately God replaced that fear with such a courage. ஒரு தைரியத்தை ஆண்டவர் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதில் எனக்கு கொடுத்தார். I remember so many years back, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய அறையில் when I was beginning in my Christian life, ஆரம்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில் I was having a idol photo, ஒரு விக்கிரக படத்தை வச்சு I was worshipping for so many years. நிறைய வருஷம் அதை வழங்கி கொண்டிருந்தேன். somehow I broke it. அதை நான் உடைச்சிட்டேங்க. உடைச்ச உடனே terrible fear caught hold of me. I don't know how it came. ஒரு பயங்கரமான பயம் என்னை பிடிச்சிச்சு. ஐயோ, இதை உடைச்சிட்டு நமக்கு என்னாக போகுதோ. From the Acts of the Apostles 1, I am with you, fear. உனக்கு தீங்கு செய்ய ஒருவனாலும் கூடாது. Nobody can harm you, fear not. What a courage. என்ன ஒரு தைரியம். இந்த வசனத்தை பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு ஆண்டுடைய பிள்ளைக்கு இருக்கிறது என்னென்னாங்க, ரோமர் 8:19 15, ரோமன்ஸ் 8:15, ரோமர் 8வது அதிகாரம். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீ அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகார ஆவியை பெற்றீர்கள். You have not received the spirit of bondage again to fear. ஒரு ஆண்டுடைய பிள்ளைக்கு பயமே இல்லைங்க. No fear. He is the most courageous person in the world. அவன் தான் இந்த உலகத்தில் மிக தைரியசாலி. Because God is with him. தேவன் அவனோட. When David was facing கோலியாத்தை பார்த்தப்போ was David fearful? பயப்பட்டாரா? இல்லை. Who are you? யார் நீ? With pebbles he threw the man flat. சும்மா கல்லை எடுத்து அந்த மனுஷனை கீழே விழ பண்ணினார். When God is with you, தேவனோடு கூட இருக்கும். When you are led of the Spirit of God, ஆவியினால் வழிநடத்தப்படும் போது இன்றைக்கி நீ கேட்குறது மாத்திரமில்லை, தினம் நீ ஆண்டவரே நான் உமக்கு பிரியமாய் வாழணும், உம்முடைய சித்தத்தை செய்யணும், நீர் என்ன வழி நடத்துகிறீர். யூ டிபெண்ட் ஆன் காட் அண்ட் லேர்ன் டு லிவ். யூ லேர்ன் டு ப்ரே. இல்லைன்னா நீ வாரம் முழுக்க உலகத்துக்காக உழைச்சிட்டு உலகத்திலே வாழ்ந்துட்டு யூ மிங்கிள்டு வித் த வேர்ல்ட் அண்ட் லிவ் ஃபார் த வேர்ல்ட். சண்டே நீ வந்தால் ஈவன் சர்மன்ஸ் எல்லாம் கூட உனக்கு ரொம்ப போர் அடிக்கும். எப்படா முடிய போகுது, எப்போ பிரசங்கம் முடிய போகுது. யூ டோன்ட் ஹவ் த டேஸ்ட் ஆஃப்
அதான் வசனம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். டேஸ்ட் அண்ட் see God is God. Blessed is the man who trusts him. ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, உம்முடைய அருமையான சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் ஆண்டவரே இவ்வளோ ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வைத்திருக்கிறேன். ஆவியானவரே நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidELANGO100@gmail.com. நன்றி.